ஐபோன் குரோம் பிரவுசர் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டுமென ஆப்பிள் வேண்டுகோள். பிரவுசர் வகை, தேடப்படும் தகவல்கள் உள்ளிட்ட தனியுரிமை சார்ந்த விஷயங்கள் லீக் ஆக வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை. மூளையை கண்காணிக்க டெம்பிள் என்ற புதிய சாதனத்தை விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளதாக ஜொமேட்டோ நிறுவனர் தீபந்தர் கோயல் அறிவிப்பு. மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை நேரடியாக துல்லியமான முறையில் தொடர்ந்து கண்காணிக்கும் விதமாக டெம்பிள் என்ற இந்த சிறப்பு தொழில்நுட்ப சாதனம் உதவும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் மருத்துவ மற்றும் டீப் டெக் துறையிலும் காலடி எடுத்து வைக்கிறது ஜொமேட்டோ நிறுவனம். திருப்பதி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய பேராசிரியர் லக்ஷ்மணகுமார் சஸ்பெண்ட். மாணவியின் புகாரில் நடவடிக்கை. லக்ஷ்மண்குமார் உடன் மாணவி தனியாக இருப்பதை மொபைலில் படம் பிடித்து அவரை மிரட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார் மற்றொரு பேராசிரியர் சேகர். இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீஸ் விசாரணை. மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற பிரித்திகா ராவலுக்கு ரூபாய் 1.5 கோடி பரிசு தொகை வழங்கினார் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா. லீக் சுற்று போட்டிகளில் 308 ரன்கள் விளாசிய இவர் காயம் காரணமாக இறுதிப் போட்டியில் விளையாடவில்லை. யானைகள் இடமாற்றம் தொடர்பான வழிகாட்டு முறையினை உருவாக்க நிபுணர் குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. அண்மையில் இடமாற்றத்தின் போது 2 காட்டு யானைகள் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு வனத்துறை நடவடிக்கை. யானை இடமாற்ற நடைமுறைகளில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய தெளிவான வழிமுறைகளை குழு பரிந்துரைக்கும். பெனின் நாட்டில் அரசு ஊடகத்தை கைப்பற்றி அதிபர் பத்ரிக் தாலோனை பதவியிலிருந்து நீக்கி ஆட்சியை பிடித்ததாக அறிவித்த ராணுவ கிளர்ச்சி குழுவால் பரபரப்பு. இந்நிலையில் அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ராணுவ படைகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர்களின் முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் மாதாந்திர கட்டணம் ரூபாய் 8600ஆகவும் ஹார்ட்வேரின் விலை ரூபாய் 34,000ஆகவும் நிர்ணயம். ஸ்டார்லிங்கின் இணைய சேவையை சோதனை அடிப்படையில் 30 நாட்கள் இலவசமாக பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிப்பு. விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவாரூர் நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் விக்கிரபாண்டியத்தில் 2015 ONGCக்கு எதிராக போராடிய போது பொதுச்சொத்தை சேதப்படுத்திய வழக்கில் தீர்ப்பு. கர்நாடகாவின் கார்வார் சிறைச்சாலைக்குள் போதைப் பொருள் மற்றும் பிற கடத்தல் பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்கச் சென்ற சிறை காவலர்களை சரமாரியாக தாக்கிய 2 கைதிகள் மீது வழக்கு பதிவு. இவர்கள் கொள்ளை, கொலை முயற்சி மற்றும் மிரட்டல் பணம் பறித்தல் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள் என போலீசார் தெரிவிப்பு. அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியிலும் உயிரிழந்தவர்கள், கண்டறிய இயலாதவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள் என மொத்தம் 23,695 வாக்காளர்கள் நீக்கம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தகவல். அபுதாபியில் நடைபெற்ற 2025 ஃபார்முலா 1 உலக சாம்பியன் இறுதிப் போட்டியில் பிரிட்டனைச் சேர்ந்த வீரர் லாண்டோ நோரிஸ் பட்டம் வென்றார். நடப்பு சாம்பியனான நெதர்லாந்தின் மேக்ஸ் வெஸ்டாப்பனை 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் பின்னுக்கு தள்ளி 35வது F1 உலக சாம்பியனாக உருவெடுத்தார் லாண்டோ நோரிஸ். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.